வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோடு டு பழனி பஸ் ட்ராவல் பிளாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 மணி ஆகுது. 5:15 மணிக்கு வந்து ஹோட்டல் ராஜா அப்படின்ட்டு ஒரு பஸ் இருக்குது ஈரோட்டில் இருந்து. பஸ்ஸு கிளம்பிருச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஷார்ப்பாக 5:15 மணி. இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 92 ரூபா வருது. 3 hours later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் 8 மணி ஆயிடுச்சு. நாம் வந்து 5:15 மணிக்கு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறணும். இப்போ வந்து டைம் 8 மணி ஆயிடுச்சு. இப்போ ட்ராவல் டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கூட இல்லை. நம்ம வந்து வந்த பஸ்ஸு தான். இப்போ வந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பழனி பஸ் ஸ்டாண்ட் பரவாயில்ல, வந்து நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், மலையடி வரும். இப்போ வந்து நம்ம சரவண பொய்கைக்கு போகிறோம். சரவண பொய்கை போய் நம்ம பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டு மேலே படியேற போகிறோம். நீங்கள் வந்து ஈரோடு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பழனி வந்து முடி கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சரவண பொய்கை வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முடி காணிக்க ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா இப்போ வந்து அங்கேயே டோக்கன் கொடுப்பாங்க. அப்புறம் கூடவே வந்து ஒரு பிளேடு கொடுப்பாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பாத்ரூமில் தான் குளித்தோம். இது குளித்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கீழே வந்து திருஅவையன்குடி அப்படின்ட்டு இப்போ கீழே வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. அந்த முருகர் தான் பழமையான முருகன். நீங்கள் பழனி வந்தீங்கன்னா இந்த முருகனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலேயே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து இப்போ அந்த கோயிலை சுற்றி வரதுக்கு வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் விஞ்சுக்கு போகிறதுக்கு, ரோப்பர் போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸில் வந்து காஸ்ட்டு கிடையாது, ஃப்ரீ பஸ் தான். நாங்கள் விஞ்சுக்கு போனோம். ஆனால் வந்து அங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருந்தது. சரி, விஞ்சுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுற டைம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். என்னை கேட்டால் வந்து என் தனிப்பட்ட கருத்து வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானைப்பாதை மாதிரி போகும், நீங்கள் அதில் போய்க்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து படியேற முடியாது, ரொம்ப கால் வலிக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மேலே வந்து மொபைலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. மொபைல் வந்து கீழே வந்து ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அங்கே கொடுத்து நீங்கள் வந்து பாஸ் மாதிரி வாங்கிக்கலாம். பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் வந்து 5 ரூபி பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து லக்கேஜ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து கீழே லாக்கரில் போட்டுடலாம். இப்போ கீழே லாக்கர் பார்த்தீங்கன்னா வந்து தேவஸ்தான சார்பு வந்து கீழே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12 மணிக்குள்ள வந்து சாமி பார்க்குற மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா நீங்கள் 12 மணிக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா ஆறுகால பூஜைக்காக வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்து நீங்கள் 12 மணிக்கு வந்து உள்ள கவுண்டரில் போனீங்கன்னா நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரதுக்கு வந்து 2:30 ஆயிரும். அதனால் வந்து ஒரு 12 மணிக்குள்ளே வந்து நீங்கள் சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே வந்து சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் சாமி பார்த்தீங்கன்னா வந்து சாமி நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம். அதாவது இந்த லீவ் நாள் பண்டிகை நாள் தவிர. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மொபைல் வந்து நான் கீழே பாஸ் போட்டு நான் மேலே போனனால என்னால் வந்து மேலே போயிட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல. இது ஆக்சுவலாக வந்து மேலே வந்து ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஃபோன் கொண்டு போக முடியாது. அதேமாரி வந்து சில பேர் வந்து ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ரிஸ்க்கு தான். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து இப்போ தேவஸ்தான சார்பாக வந்து அன்னதானம் போடுறாங்க. இப்போ காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போடுறாங்க. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வருவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.